நீங்க அந்த பொண்ணை லவ் பண்றீங்க, ஓகே. அந்த பொண்ணு உங்களை லவ் பண்றாங்களா? அந்த மாதிரி ஏன் பாஸ் கேட்குறீங்க? அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணாமல உங்களுக்கு கலர் கலர் ஜூஸா வாங்கி தரேன். இல்ல, நான் கேட்கறதுக்கு மட்டும் தெளிவா ஸ்ட்ரைட்டா ஆன்சர் பண்ணுங்க. உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்க வருவாங்களா? என் ஆளை என் பேர் சொல்லி நீங்க எதுக்கு பஸ் கூப்பிடுறீங்க? பிரதர், உங்களுக்காக தான் பிரதர். சார் தப்பா எடுத்துக்காதீங்க, கண்டிப்பா வருவா பாஸ். இது போதும் பிரதர். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இவனுக்கு வேற சிஸ்டரு, அப்புறம் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா ஃபேமிலியில பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்ல. நீங்க வேற ஆர்வத்துல போயிட்டு செம்மையா வாங்கி வந்திருக்கீங்களா, உங்க மூஞ்சி வேற நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருக்கா. அதனால நான் சொல்லிட்டு இருக்கோம், அந்த பக்கம் மட்டும் தலை காட்டிடாதீங்க. அப்புறம் இந்த விஷயம் நாங்க தான் பண்றோன்றது யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமா உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? ஓகே பாஸ், கல்யாணத்துக்கு அப்புறமா கீர்த்திய கண்கலங்காம பாத்துப்பீங்கல்ல? வீட்டுல வெங்காயம் கூட கட் பண்ண விட மாட்டேன் பாஸ். ப்ராமிஸா? பெரியம்மா ப்ராமிஸா? இந்த ப்ராமிஸ் போதும் பாஸ். என்னதான் உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணாலும் நம்மளாம் ஒரே ஃபேமிலி. நம்ம வேற, அவன் வேற. இல்ல, உங்களையும் நான் நம்புறேன் பாஸ். நாங்களும் உங்களை நம்புறதுனால தான் ஹெல்ப் பண்றோம். அப்புறம் இந்த பேமெண்ட் அதெல்லாம் பண்ணிடலாம். இல்ல, ஜிஎஸ்டியோட சேர்த்து கொடுத்துருங்க. அப்படியே அந்த சர்வீஸ் டாக்ஸும் சேர்த்து கொடுத்துருங்க. அப்புறம் சிஸ்டரோட லவ்வர் பாஸ்.